ஹலோ அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வில் யூஸ் பண்ணி நெகட்டிவ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். நான் ஒன் பை ஒன்னாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் நாளைக்கு பார்ட்டிக்கு போக மாட்டேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ வில் நாட் கோ டு த பார்ட்டி டுமாரோ. நான் நாளைக்கு வரமாட்டேன். இதை வந்து ஒரு நெகட்டிவாக சொல்கிறது தானே, அதனால தான் இங்கே நம்ம நாட் யூஸ் பண்ணுறோம். அட் த சேம் டைம் நாளைக்கு தானே நான் வரமாட்டேன், அது வந்து ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயம், அதனால் இங்கே வந்து வில் வந்திருக்கு. செகண்ட் ஒன் வந்து அவள் காரமான சாப்பாடு சாப்பிட மாட்டாள். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஷி வில் நாட் ஈட் ஸ்பைசி ஃபுட். ஷி வில் நாட் ஈட் ஸ்பைசி ஃபுட். இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். தேர்ட் ஒன் வந்து அவன் இன்று மீட்டிங்கில் சேர மாட்டான். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஹி வில் நாட் ஜாயின் த மீட்டிங் டுடே. ஹி வில் நாட் ஜாயின் த மீட்டிங் டுடே. இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஃபோர்த் ஒன் வந்து அவர்கள் விழாவுக்கு வர மாட்டார்கள். இது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தே வில் நாட் அட்டெண்ட் த ஃபங்க்ஷன். தே வில் நாட் அட்டெண்ட் த ஃபங்க்ஷன். இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஃபிஃப்த் ஒன் வந்து மாணவர்கள் இன்று வேலையை முடிக்க மாட்டார்கள். இது நம்ம எப்படி சொல்லலாம்? த ஸ்டூடெண்ட்ஸ் வில் நாட் ஃபினிஷ் த ஒர்க் டுடே. த ஸ்டூடெண்ட்ஸ் வில் நாட் ஃபினிஷ் த ஒர்க் டுடே. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.